கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. எங்களை அனுதினமும் அரவணைத்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிற அன்பான ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம். அப்பா, இந்த புதிய மாதத்தில் அடியெடுத்து வைக்க ஆண்டவரே எங்களுக்கு ஒரு வாழ்க்கையின் முன்னோட்டமான நாளை தந்ததற்காக நன்றி இயேசுவே. இந்த ஆசீர்வாதமான மாதத்தில் நீர் எங்களுக்கு செய்ய இருக்கிற ஒவ்வொரு நன்மைகளுக்காக நன்றி கூறுகிறோம். ஒருவேளை இந்த மாதத்தில் எங்களுக்கு ஏதாவது தடைகள் வருமாயின், எங்களை ஏதாவது பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ளுமாயின், எங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் வருமாயின் ஆண்டவரே, எங்களுக்கு தேவையான பாதுகாப்பை தந்தருளும். ஒருபோதும் அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் நாங்கள் சிக்கிக்கொள்ளாமல் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும் ஆண்டவரே. உம்மீது நம்பிக்கை கொண்டவர்கள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை. உம்மீது விசுவாசம் கொண்டவர்களை ஒருபோதும் நீ கை நெகிழ்வதில்லை ஆண்டவரே. எங்கள் விண்ணப்பங்களை, மன்றாட்டுக்களை கேட்டு எங்களுக்கு பதில் தருகிற எங்கள் அன்பான ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உமது அருள் நன்மைக்காக வந்து நிற்கின்றோம். எங்களை ஆசிர்வதியும், எங்கள் குடும்பத்தை ஆசிர்வதியும், எங்கள் தொழில் முயற்சிகள் ஒவ்வொன்றையும் ஆசிர்வதியும், எங்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வதியும் ஆண்டவரே. நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிற இந்த செபத்தினுடைய வல்லமையை எங்களுக்கு தந்தருளும். ஒருபோதும் ஆண்டவரே உம்மை விட்டு பிரியாமல் உம்மை சிக்கென பற்றி கொண்டு வாழ்கிற உமது அன்பில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய் எங்களை இருக்கச் செய்தருளும். இயேசுவே தெய்வமே, இன்றைய நாளினுடைய இறை வார்த்தைகள் எங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறது, எங்களை திடப்படுத்துகிறது. ஆம் ஆண்டவரே, இதோ நீர் வாக்களிக்கிறபடி நீர் எங்களை காத்து எங்களை பாதுகாக்கின்றீர் என்பதை இன்றைய இறை வார்த்தையின் வழியாக எங்களுக்கு உறுதி ஊட்டுகிறீரப்பா. கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே, உம்மை நினைவு கூறுகிற இந்த நாளிலும் கூட உமது பரிந்து பேசுதலினால் நாங்கள் பல நன்மைகளை பெற்றுக்கொண்டு இயேசுவின் சாட்சிகளாய் வாழச் செய்தருளும். ஆமீன்.